பொறியியலாளர்களாக, வர்த்தகத்துறை நிபுணர்களாக, கலைத்துறை நிபுணர்களாக என்று அனைத்து துறைகளிலும் மிளர்கின்ற எதிர்கால தலைவர்களாக வர வேண்டும். அதிலே இரண்டு கருத்துக்கு இடமில்லை. ஒரு சமுதாயத்தின் கல்வி கண்களைத்தான் நாம் திறந்து விட வேண்டும். சமூகத்துடைய மேம்பாட்டுக்காக உழைப்பவர்கள் கல்வி மேம்பாட்டுக்காகவே உழைக்க வேண்டும். அந்த வகையிலே மாஷா அல்லாஹ், உங்களது பெற்றோர், உங்களது ஊரார், உங்களது உறவினர்கள், சமூக தலைமைகள் அனைவருடைய முயற்சியினால், ஆசிரியர்கள் முதலான அனைவருடைய உழைப்பினால் நீங்கள் இப்போது உங்களது உயர்கல்வியை தொடர்ந்து வருகிறீர்கள். நாளை இந்த நாட்டுக்கும் சமூகத்திற்கும் பிரயோசனமானவர்களாக நீங்கள் இருக்க போகிறீர்கள் இன்ஷா அல்லாஹ் அபிதினில்லா. ஆனால் ஒரு அடிப்படையான அம்சத்தை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதைத்தான் இங்கு நான் ஆரம்பமாக வலியுறுத்த விரும்புகிறேன். அல் குர்ஆன் முதல் செய்தியாக முதன்மைப்படுத்தி முன்னுரிமைப்படுத்தி சொன்ன செய்தி இக்ரா, நீங்கள் வாசிக்க வேண்டும், நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் அறிவை தேட வேண்டும், நீங்கள் ஓத வேண்டும். ஆனால் அங்கே ஒரு நிபந்தனை இருக்கிறது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், படைத்த இறைவனுடைய பெயரால். ஈமானை அடிப்படையாக கொண்டு, இறை நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு, ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு உங்களது அறிவு தேடல் அமைதல் வேண்டும். இது அடிப்படையான நிபந்தனை. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம் அல்லதி அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மா லம் யஅலம். அறிவுடைய ஊற்றாக மூலமாக இருப்போன் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ். அவன் மீது கொண்ட ஆழமான இறை நம்பிக்கையை, விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்களது அறிவு தேடல் அமைய வேண்டும். நீங்கள் எந்த துறையில் அறிவை தேடினாலும் சரியே, அது சுலைமானிய அறிவாக இருக்க வேண்டும். அது சுலைமானுக்கு அல்லாஹ் எல்லா வகையான அறிவுஞானங்களையும் கொடுத்திருந்தான், ஆற்றல்களை, திறமைகளை கொடுத்திருந்தான். அவற்றை எல்லாம் பார்த்து மக்கள் அவரை பாராட்டிய போது அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, இது எனது ஆற்றல் அல்ல, திறமை அல்ல, எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருள். ஃபைதா ஜா வஅது ரப்பி ஜஅலஹு ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கிறேனா, நன்றி கெட்ட விதத்தில் நடந்து கொள்கிறேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகவே எனது ரப்பு எனக்கு இந்த அறிவை, ஆற்றலை, திறமைகளை தந்திருக்கிறான் என்று சொன்னார். துல்கர்னைனுடைய அறிவாக இருக்க வேண்டும். அவருக்கு அல்லாஹ் அற்புதமான தொழில்நுட்ப அறிவை கொடுத்திருந்தான். அதனை வைத்து அவர் மிகப்பெரிய ஒரு அணையை கட்டினார். ஒரு அநியாயக்கார சமுதாயத்திலிருந்து அநியாயம் இழைக்கப்பட்ட ஒரு சமூகத்தை காப்பாற்றினார். அவரை மக்கள் பாராட்டிய போது அவர் என்ன சொன்னார்? அது ரஹ்மத்துன் ரப்பி, இது என்னுடைய ஆற்றல் அல்ல, திறமை அல்ல, எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருளாகும். ரப்பி ஜஅலஹு தக்கா, எனது ரப்புடைய வாக்களிக்கப்பட்ட அந்த மறுமை நாள் வருகிற போது உங்கள் கண்ணெதிரே காட்சி அளிக்கும் இந்த அணை இருக்கிறதே, மதில் இருக்கிறது, தூள் தூளாக போய்விடும். வாது ரப்பி ஹக்கா, நிச்சயமாக எனது இறைவன், எனது ரப்பு வாக்களித்த அந்த மறுமை நாள் வந்தே தீரும் என்ற செய்தியை சொல்கிறார். இத்தகைய விஞ்ஞானிகளாக, மருத்துவர்களாக, துறைசார் நிபுணர்களாக, மேதைகளாக, அறிஞர்களாக நீங்கள் வர வேண்டும். உங்களது அறிவும் ஆராய்ச்சியும் சிந்தனையும் ஈமானை, இறை நம்பிக்கையை, இறை விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு அமைதல் வேண்டும். அந்த வகையில் தான் இந்த அமர்வு முக்கியத்துவம் பெறுகிறது. இது வெறுமனே ஒரு சாதாரண ஆன்மீக அமர்வாக பார்க்கப்படலாகாது. நமது அடிப்படை நிபந்தனையை நாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலே ஒழுங்கு செய்யப்படுகின்ற அமர்வுகளாக, அமர்வு தொடர்களாகவே பார்க்கப்பட வேண்டும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் புனிதமான ரமலானுடைய மாதத்தில் இருக்கிறோம். ரமலான் மாதம் என்பது மூமின்களுடைய சீசன், பருவகாலம். உலக வியாபாரிகளுக்கு பருவகாலம் இருப்பது போல மறுமை வியாபாரிகளுக்கும் பருவகாலங்கள் உண்டு. அந்த வகையில் மறுமை வியாபாரிகளின் மிகப்பெரிய பருவகாலம் ரமலான் மாதம். அதிலும் இந்த பருவகாலத்திலே உச்ச நிலையாக இருப்பது கடைசி 10. ரமலானிய பருவகாலத்தின் உச்ச வியாபாரம் நடக்கின்ற, அதிக லாபம் ஈட்டுகின்ற, பல மடங்கு லாபம் ஈட்டுகின்ற பருவமாக ரமலானுடைய கடைசி 10 அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக மாட்டாது. ஆரம்பமாக இந்த ரமலானை சந்திப்பதற்கும், இந்த ரமலானையும் பயன்படுத்துவதற்கும், கடைசி 10 அடைவதற்கும், அதனை பயன்படுத்திக் கொள்வதற்கும் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலித்த அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நானும் நீங்களும் புகழ கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானை அடைந்து அந்த ரமலானுடைய பாவ மன்னிப்பை பெற தவறிய நிலையில் அந்த ரமலானை வழி அனுப்பிய மனிதன் நாசமாகட்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அந்த கூட்டத்திலே எங்களில் எவரும் இருந்துவிடக்கூடாது. எனவே இந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்பமாக எஞ்சியுள்ள இந்த இறுதி 10 நாட்களையும் உச்ச நிலையில் முழுமையாக, மொத்தமாக, நிறைவாக நான் பயன்படுத்துவேன். இதில் இருந்து நான் முழுமையான பிரயோசனத்தை பெறுவேன் என்று நானும் நீங்களும் சில சங்கல்பம் பூண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு பொதுவா, நமக்கு முன்மாதிரி. அவர்களுடைய சுன்னா, அவர்களுடைய வாழ்க்கை முறை, வழிமுறை தான் நமக்கு வழிகாட்டி. அந்த வகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 ரமதானுடைய இறுதி பகுதியிலே எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை இங்கு நாம் நினைத்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் சொல்வார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்து விட்டால், ரமதானுடைய இறுதி பகுதி வந்து விட்டால், வாரி கட்டி கொண்டு தனது குடும்பத்தாரை விட்டு, மனைவிமாரை விட்டு ஒதுங்கி, தூரமாகி, விலகி இரவை அவர்கள் ஹயாத்தாக்குவார்கள், உயிர்ப்பிப்பார்கள். மாத்திரமல்ல, தனது குடும்பத்தாரையும் இரவிலே விழிக்கச் செய்வார்கள். சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிற ஆதாரபூர்வமான நபிமொழி. மற்றும் ஒரு அறிவிப்பிலே, சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிற அறிவிப்பு இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலங்களை விட மிக தீவிரமாக ரமதானுடைய இறுதி பகுதியிலே பெருமுயற்சியில் ஈடுபடுவார்கள், தீவிரமாக அமளிபாத்தில் ஈடுபடுவார்கள் என்ற செய்தி பதியப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்திலே ஆரம்ப நாட்களிலே செய்யாத அமல்களை எல்லாம், அதிகமான அமல்களை எல்லாம் கடைசி 10 செய்பவர்களாக இருந்தார்கள். கடைசி 10 விசேடமான அமல்களையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்திருந்தார்கள் என்ற செய்தியை இமாம் இப்னு ரஜப் அல் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். முதலாவதாக கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அமல் இஹ்யாஉல் லைல், இரவை முழுமையாக ஹயாத்தாக்குவது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸுடைய நம்பகத்தன்மையிலே ஒரு கோளாறு இருந்த போதிலும் இது மேற்கோள் காட்டத்தக்கது என்று அறிஞர்கள் சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய முதல் 20 நாட்களும் தொழுவார்கள், தூங்குவார்கள், கியாமுல் லைலிலும் ஈடுபடுவார்கள். ஆனால் கடைசி பகுதி வந்துவிட்டால், கடைசி 10 வந்துவிட்டால், அவர்கள் ஷம்மரவ ஷத்தல் மீசர், அதாவது வாரி கட்டிக்கொண்டு அவர்கள் அமல்களிலே குதிப்பார்கள். வீட்டாரை விட்டு, குடும்பத்தாரை விட்டு விலகி முழுமையாக வணக்க வழிபாடுகளிலே இரவெல்லாம் ஈடுபடுவார்கள். அந்த வகையிலே ஒரு சாராருடைய கருத்துப்படி முழு இரவும் அவர்கள் வணக்கத்தில் ஈடுபடுவார்கள். இன்னொரு சாராரின் கருத்துப்படி இரவின் மிக பெரும்பாலான பகுதியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 அமல்களிலே, இபாதத்துகளிலே ஈடுபடுவார்கள். இது நபி அவர்கள் கடைசி 10 செய்து வந்த ஒரு அமல், இஹ்யாஉல் லைல், இரவை ஹயாத்தாக்குவது. பல அமல்களை கொண்டு, பல வணக்க வழிபாடுகளை கொண்டு முழுக்க முழுக்க இரவை ஹயாத்தாக்குவது. இரண்டாவதாக, தான் மாத்திரம் அமல்கள் ஈடுபடாமல் நபி அவர்கள் செய்த மற்றும் ஒரு சுன்னா இருக்கிறது. கான யூக்கிது அஹ்லஹு லிஸ்ஸலாஹ், தனது குடும்பத்தாரை இறுதி 10 வந்து விட்டால் நபி அவர்கள் தட்டி எழுப்புவார்கள், தூக்கத்திலிருந்து விழிக்குமாறு சொல்லுவார்கள். குறிப்பாக கடைசி 10 நபி அவர்களிடம் இந்த வழமை இருந்தது. இது பற்றிய ஹதீசுகளை பார்க்கிறோம். நபி அவர்கள் கடைசி 10 வந்து விட்டால் பெரியவர், சிறியவர், வளர்ந்தவர்கள், சிறியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரையும் தட்டி எழுப்புவார்கள். எழுப்புவீர்களாக, அமல்களில், இபாதத்துகளில், கியாமில் ஈடுபடுவீர்களாக என்று பணிப்பார்கள். மற்றும் ஒரு வகையான ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு செய்தியும் இங்கு மேற்கோள் காட்டத்தக்கது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 வந்து விட்டால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும், அவருடைய கணவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இரவிலே போய் தட்டி எழுப்புவார்கள். அவர்கள் இருவரையும் விழித்து, அலா தக்கூமான் ஃபதுஸல்லியான், நீங்கள் கண் விழித்து எழுந்து தொழுவதில்லையா என்று சொல்வார்கள். பிறகு வீட்டுக்கு வந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் தட்டி எழுப்புவார்கள். இரவிலே அனைவரும் விழித்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். இந்த வகையிலே இந்த கடைசி 10 நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல், நாம் அமல் செய்வது மாத்திரமல்ல, குடும்பத்தாரை, நமது மனைவி, மக்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், வீட்டில் இருக்கிற உறுப்பினர்களை நாம் கியாமுக்காக, இரவை ஹயாத்தாக்குவதற்காக எழுப்ப வேண்டும். இதுவும் இந்த கடைசி 10 நாம் செய்யக்கூடிய மற்றொரு அமல். இவற்றோடு சகோதரர்களே, இந்த கடைசி 10 நபி அவர்கள் செய்து வந்த மற்றொரு அமல் பற்றியும் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10 இரவுகளிலே மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே குளிப்பார்கள்.
இருக்கும் ஆடைகளிலே புத்தாடைகளை அணிந்து கொள்வார்கள், நறுமணம் பூசிக்கொள்வார்கள். இது தொடர்பாக வந்த ஹதீசுகள் சம்பந்தமாகவும் சில மாறுபட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் நமது ஆரம்பகால சலபுகள் முன்னோர்கள் எல்லோரும் போல இந்த சுண்ணாவை கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். எல்லோரும் போல கடைசி 10 இரவிலே மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலே குளிப்பார்கள். குளித்து புத்தாடைகளை அணிந்து கொள்வார்கள், நறுமணம் பூசிக்கொள்வார்கள். உண்மையில் 1000 மாதங்களை விட மேலான லைலத்துல் கத்ருடைய அந்த மகத்தான சந்தர்ப்பத்தை, பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனை வரவேற்க வேண்டும், அதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருந்தது. நிறைய சஹாபாக்கள், தாபியூன்கள், அத்பாஉ தாபியீன்கள் இவ்வாறு நடந்திருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலே இந்த கடைசி 10 இரவு நேரங்களிலே குளிப்பதற்கு அல்லது உடம்பை கழுவிக்கொள்வதற்கான வாய்ப்பு உள்ளவர்கள் அவ்வாறு செய்து கொள்ள வேண்டும். புத்தாடைகளை அணிந்து கொள்ள வேண்டும், நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து அவர்கள் அமல்களிலே, இபாதத்துகளிலே தீவிர ஆர்வம் காட்ட வேண்டும். இது பற்றி நிறைய தகவல்கள் இருந்த போதிலும் நேரத்தை கவனத்தில் கொண்டு நான் அதனை சுருக்கிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்த கடைசி 10 நாம் செய்யக்கூடிய மற்றும் சில முக்கியமான அமல்களை இங்கு நான் தொட்டு காட்டலாம் நினைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு அமல் தான் இஅ்திகாஃப். இந்த கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாமல் வஃபாத்து வரைக்கும், தன் மௌத்து வரைக்கும் செய்து வந்த முக்கியமான ஒரு அமல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பார்கள். இது பற்றி நிறையவே பேசப்பட்டிருக்கிறது. கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பது சுன்னா முஅக்கதா, மிக முக்கியமான, பலவந்தமான, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா என்ற கருத்தை இப்னு பத்தால் முதலான பெரிய இமாம்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தின் இறுதி 10 வந்து விட்டால் அவர்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். வஃபாத்து வரைக்கும் அவர்கள் இந்த அமலை செய்து வந்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சற்று வித்தியாசமாக சொல்கிறார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் 10 நாட்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையின் பிந்திய காலத்திலே 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். உண்மையிலே இஅ்திகாஃபுடைய நோக்கம் மிக தெளிவானது. ஒருவர் தஸ்கியாவை பெறுவதுதான் ரமலானுடைய அடிப்படையான பிரதானமான இலக்கு. அதாவது ஆன்மீக சுத்தத்தை, ஆன்மீக பரிபக்குவத்தை, உள பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வது. இந்த பியூரிபிகேஷன் ஆஃப் சோல் என்று வழங்கப்படுகின்ற ஆன்மீக பரிசுத்தத்தை பெறுவதற்கு 4 வழிகள் உண்டு. ஒன்று பசித்திருத்தல், 2வது விழித்திருத்தல், 3வது தனித்திருத்தல், 4வதாக மௌனம் காத்தல். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், தபாரக் அல்லாஹ், ரமலானுடைய காலத்திலே, ஏக காலத்தில் இந்த 4 அமல்களையும், 4 வழிகளையும், முறைகளையும் கடைபிடிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. வேற எந்த காலத்திலும் இந்த சந்தர்ப்பம் அமைவதில்லை. பசித்திருக்கிறோம், பசித்திருந்து நோன்பு நோக்கிறோம். விழித்திருக்கிறோம், விழித்திருந்து அமல்களில் இபாதத்தில் ஈடுபடுகிறோம். இரவு நேரங்களை ஹயாத்தாக்குகிறோம். பிறகு இஅ்திகாஃப் கூடாகும் பள்ளிவாசல்கள் போய் அமர்ந்தும் நாங்கள் ஹல்வா என்ற தனிமையை கடைபிடிக்கிறோம். இவற்றோடு நாவை பேணுகிறோம் அல்லவா? ஹல்குகளுடனான, படைப்புகளுடனான உறவை குறைத்து, உரையாடலை குறைத்து, ஹாலிக்கான அல்லாஹ்வுடனான உறவை கூட்டிக் கொள்கிறோம். அவனோடு உரையாடுகிறோம். திலாவத்துல் குர்ஆன், திக்ர், அவுராத், கியாமுல் லைல், தொழுகை, ருகூ, சுஜூது முதலானவற்று கூடாக ஹாலிக்குடன் உரையாடுகிறோம். ஹல்குடனான நமது உரையாடலை, உறவை குறைத்துக் கொள்கிறோம். அந்த வகையில் நாம் நாவை பேணி மௌனம் காக்கிறோம். 4 தஸ்கியாவுக்கான உழ பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்வதற்கான வழிகளையும் ஏக காலத்தில் ஒரே நேரத்தில் கடைபிடிக்கின்ற மகத்தான சந்தர்ப்பம் ரமலானில் தான் கிடைக்கும். ஏனைய காலங்களிலே இந்த 4ஐயும் ஒரே நேரத்தில் பேணுவது என்பது மிக மிக சிரம சாத்தியமான காரியம். இந்த வகையிலே இஅ்திகாஃப் ரமலானுடைய இறுதி பகுதியில் கடைசி 10 நாம் நிறைவேற்றக்கூடிய இந்த அமலை பொறுத்தவரையில், ஹயாத்தாக்கக்கூடிய இந்த சுண்ணாவை பொறுத்தவரையில் இந்த 4ஐயும் ஏக காலத்திலே கடைபிடிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறது. ஒரு பக்கம் பசித்திருப்போம், கடைசி 10 நாளும் நோன்பு என்ற வகையிலே, விழித்திருப்போம், இரவெல்லாம் நின்று வணங்குவோம், அமளி பார்த்து ஈடுபடுவோம். அதே நேரம் நாம் நாவை பேணுவோம் என்ற நாம் இருப்பது இஅ்திகாஃபில். அடுத்ததாக நாம் தனிமையை கைக்கொள்வோம். இது மிக முக்கியமானது. ஹல்வா ஒரு அடியானுடைய ஆன்மீக மேம்பாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு செயற்பாடு, தொழிற்பாடுதான் தனிமையை கடைபிடிப்பது, ஹல்வாவை நாடுவது.
இப்னு அத்தாஇல்லா செகந்தரி என்ற மகான் சொல்வார், அல்லாஹ் பற்றிய ஒரு சிந்தனையோடு கூடிய ஒரு தனிமைப்படுதலை போல உள்ளத்துக்கு பயனளிக்கும் மற்றொன்று இல்லை. ஒருவர் தனித்திருந்து அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்கிறார், திக்ரில் இருக்கிறார், திலாவாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அதனால் அவர் அடைகின்ற பயனை போல மற்றொரு விஷயத்தின் மூலமாக அவர் நன்மை அடைய போவதில்லை என்ற கருத்தை இப்னு அத்தாஇல்லா செகந்தரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, நமது புலன்களை அடக்குவதற்கு அற்புதமான வாய்ப்பு தான் இஅ்திகாஃப். நமது கண், காது, நா முதலான புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்தி அதன் மூலமாக உள சிறுத்தை பெறுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம், வாய்ப்பு நமக்கு நிச்சயமாக இந்த இஅ்திகாஃப் கூட கிடைக்கிறது என்பதை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்குகிறார்கள். ஒருவர் இஅ்திகாஃப் மூலம் கல்வத்தை நாடுகிறார், தனிமையை அவர் தெரிவு செய்கிறார், தனிமையாக இஅ்திகாஃபில் இருக்கிறார். இதனால் கிடைக்கின்ற நன்மைகளை பற்றி அபுல் ஹசன் அஷாதுலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அற்புதமாக சொல்கிறார்கள். திரை நீங்கும், அருள் இறங்கும், நாவினாலும் பார்வையாலும் விளைகின்ற நாவினாலும் பார்வையினாலும் விளையக்கூடிய விபரீதங்களிலிருந்து பாதுகாப்பு பெற முடியும். முகச்சுதி முதலான பாவங்களிலிருந்து உள்ளத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பற்றற்ற வாழ்வு, உள்ளதை கொண்டு திருப்தி அடைகின்ற மனோநிலை, அந்த பக்குவம், கெட்டவரின் சகவாசத்தை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம், வணக்க வழிபாடுகளும் திக்ரிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பம், இபாதத்துகளை இன்பத்தை அனுபவிக்கின்ற வாய்ப்பு, உடலும் உள்ளமும் ஓய்வையும் சுகத்தையும் பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம், வீணான சர்ச்சைகளில் இருந்தும் தீங்குகளில் இருந்தும் உள்ளம் பாதுகாப்பு பெறுவது, சிந்திப்பது, படிப்பினை பெறுவது, இப்படி 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 கல்வத் என்ற தனிமையை நாடுவதன் மூலமாக ஒருவர் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர்கள் விளக்குவார்கள். உண்மையான இன்பமும் உற்சாகமும் சுறுசுறுப்பும் பலமும் கல்வத்தினால் கிடைக்கின்ற நன்மைகள் என்று அபூ தாலிபுல் மக்கி என்ற மகான் சொல்லுவார். கோத்துல் குலூப் வ முஆமலத்துல் மஹ்பூப் என்ற நூலின் ஆசிரியர் ஜுனைதுல் பக்தாதி ஷேக் சோஃபியா என்று வர்ணிக்கப்படுகிற அந்த அறிஞர் சொல்வார், அந்த மகான் சொல்வார், நான் அடைந்திருக்கிற ஆரோக்கியமான ஆன்மீக நிலைக்கு எனது 30 ஆண்டு கால கல்வத்தே காரணம். எனவே இஅ்திகாஃபுடைய முக்கியமான நோக்கம் இந்த கல்வத்தை நாடுவது. வதுக்குர் இஸ்ம ரப்பிக் வ தபத்தல் இலைஹி தப்தீலா, மனித தொடர்பை துண்டித்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அவனை நீ திக்ர் செய்வீராக. எனவே ஆண்கள் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் இருப்பது போல பெண்களும் வீடுகளிலே தமக்கென்று ஒரு அறையை, ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொண்டு அவர்கள் கல்வத்திலிருந்து, தனிமையிலிருந்து இந்த கடைசி பத்திலே அமல்களில், இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில், நற்காரியங்களில் ஈடுபட வேண்டிய தேவை அவசியம் இருக்கிறது. இவற்றோடு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த கடைசி பத்தினது சிறப்பும் ரமலானுடைய சிறப்பும் தங்கி இருப்பது லைலத்துல் கத்ருடைய இரவிலே. இந்த லைலத்துல் கத்ரை இலக்காக கொண்டு, நோக்காக கொண்டு, அதனை அடைந்து விட வேண்டுமே என்ற அந்த ஆர்வத்தினாலும் ஆசையினாலும் வேட்கையினாலும் தான் முழு ரமலானையும் நாங்கள் ஹயாத்தாக்குறோம். லைலத்துல் கத்ரை இந்த இறுதி பத்திலே அடைவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும், அதற்காக நியத்து வைக்க வேண்டும், அதற்காக நாம் தியாகங்கள் செய்ய வேண்டும். இந்த இறுதி பத்திலே இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், இந்த ரமலானில் தான், இந்த இறுதி பத்தில் தான், லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் இந்த அல் குர்ஆனை நாம் இறக்கினோம். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் என்று அல்லாஹ் அற்புதமாக சொல்கிறார். எனவே அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட அந்த நாளை, அந்த இரவை எதிர்பார்த்துத்தான் நாம் வணக்க வழிபாடுகள் ஈடுபடுகிறோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் என்பது சாமானியமானது அல்ல. அது எவ்வளவு மகத்துவம் மிக்கது, கண்ணியம் மிக்கது என்பதை அல்லாஹ் அந்த சூறாவிலே அடுத்து வரும் வசனங்களில் சொல்கிறான். அந்த அற்புதமான லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொள்ள முயற்சிக்கின்ற மிகப்பெரிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது. அந்த லைலத்துல் கத்ரை அடைய வேண்டும் என்ற வகையிலே அமல்களிலும் இபாதத்துகளிலும் தீவிரமாக ஈடுபட வேண்டும். ஒரு பக்கம் நோன்பு, இன்னொரு பக்கம் கயாம், மறுபக்கம் துஆ, அதே போல க்ராஅத்துல் குர்ஆன், திக்ருகள், ஔராதுகள் என்று நாம் ஈடுபடுகிற போது நிச்சயமாக 1000 மாதங்கள் செய்த அமல்களுடைய சவாபை, நன்மையை நாம் குறுகிய காலத்திற்குள் ஒரே நாளில், ஒரே இரவில், சில போது அந்த கடைசி பத்திலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். லைலத்துல் கத்ருடைய இரவு அடைய தரப்பட முடியும் என்றிருந்தால், அந்த இரவை நாம் அடைய முடியும் என்றிருந்தால்,
வேறு ஒரு பேரு இருக்க மாட்டார். அதுதான் மிகப்பெரிய பேராக இருக்கும். அந்த நாளிலே ஷைத்தான் கூட வெளியே வரமாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவாகிவிட்டால் ஷைத்தானுடைய ஊசலாட்டம் இருக்காது, இப்லீசுடைய ஊசலாட்டம் இருக்காது, ஷைத்தான்களுடைய ஊசலாட்டம் இருக்காது என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அடுத்த நாள் காலை வரைக்கும் ஷைத்தானுடைய கெடுபிடிகளில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம். லா யஹ்ருஜு ஷைத்தானுஹா ஹத்தா யஹ்ருஜ ஃபஜ்ருஹா. லைலத்துல் கத்ருடைய ஃபஜ்ர் உதயம் வரும் வரைக்கும் ஷைத்தான் வெளிவர மாட்டான். அத்தகைய ஒரு மிகப்பெரிய மகத்துவம் மிக்க இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். உதயம் வரும் வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் சலாம் சலாம் சலாம். சாந்திமயமான இரவு அது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அது. சாந்திமயமான இரவு என்றால் ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைத்துக் கொண்டிருக்கும், அல்லாஹ்வுடைய பரக்காத்துகள் ஹைராத்துகள் கிடைத்துக் கொண்டிருக்கும், சலாமத் கிடைத்துக் கொண்டிருக்கும். மறுபக்கம் ஷைத்தானில் இருந்தும் அவருடைய தீங்களில் இருந்தும் சலாமத் பெறும் வாய்ப்பு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துவிட்டால் ரமதானில் பொதுவாக லைலத்துல் கத்ருடைய இரவிலே குறிப்பாகவும் குழப்பமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள். ஜின்களிலே உள்ள குழப்பவாதிகள் விலங்கிடக்கப்படுவார்கள். வானத்தின் கதவுகள் திறக்கப்படும், சுவர்லோகத்து வாயில்கள் திறக்கப்படும், தௌபாவுடைய வாயில்களும் திறக்கப்படும் என்ற கருத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சாமானியமான இரவு அல்ல, நாம் இன்ஷா அல்லாஹ் எதிர்நோக்கி இருக்கிற இரவு. அந்த இரவு நாளை வரலாம், நாளை மறுநாள் வரலாம். இப்போது இனி நாம் எதிர்நோக்கி இருக்கிற எந்த ஒரு நாளிலும் வரலாம். லைலத்துல் கத்ருடைய இரவு இறுதி பத்திலே ஒற்றை நாட்களிலே வர முடியும் என்பதைத்தான் நபிமொழிகள் காட்டுகின்றன, சஹாபாக்குடைய கருத்துக்கள் காட்டுகின்றன. ஆனால் அந்த ஒற்றை நாள் எது என்று எமக்கு உறுதியாக சொல்ல முடியாது. எனவே அது 21, 23, 25, 27, 29 இருக்கலாம். சில போது அது முந்தலாம் பிந்தலாம். எனவே இறுதி பத்துடைய எல்லா நாட்களிலும் லைலத்துல் கத்ரை தேடுவதுதான் சரியானது, புத்திசாலித்தனமானது. அந்த லைலத்துல் கத்ருடைய உறவு சாமானியமானதல்ல. மலக்குகள் இறங்கும் இரவு அது. மலக்குகளுடைய தலைவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூலகத்துக்கு இறங்கக்கூடிய இரவு. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அந்த இரவிலே மலக்குகளும் ரூஹ் என்று அழைக்கப்படுகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூவுலகை நோக்கி இறங்குவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த இரவிலே ஈமான் கொண்டவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் இறங்கும். ஸலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அவனது பாக்கியம் இறங்கும், எல்லா கைராத்துகளும் இறங்கும் என்ற சுப செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவற்றோடு குர்ஆன் சொல்கிற லைலத்துல் முபாரக்கா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, நாங்கள் ஒரு முபாரக்கான இரவிலே இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று அல்லாஹ் மற்றொரு இடத்திலே சொல்கிறான் அல்லவா. அந்த முபாரக்கான இரவு அந்த பராத்துடைய ஷஅபானுடைய நிஸ்ஃபு ஷஅபானுடைய அந்த இரவு தானா அல்லது லைலத்துல் கத்ருடைய இரவா என்பது கருத்து வேறுபாடு இருக்கிறது. பலமான உறுதியான கருத்து லைலத்துல் முபாரக்கா என்பது லைலத்துல் கத்ரை தான் குறிக்கும். எனவே பரக்கத்து பொருந்திய இரவு. இந்த இரவை அடைய தவறியவர் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியசாலியாக இருப்பார். அது மாத்திரமல்ல, லைலத்துல் கத்ருடைய இரவில் தான் கலா கத்ர் நிர்ணயிக்கப்படுகிறது. பல புதிய நிர்ணயங்கள், தீர்மானங்கள், முடிவுகள் அல்லாஹ்வின் பக்கத்திலிருந்து பெறப்படுகின்றன. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் என்று குர்ஆன் சொல்கிறது. இதனை நிஸ்ஃபு ஷஅபான் என்று சொல்கிற முஃபஸிர்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலான அறிஞர்கள் இங்கு ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், எல்லா விவகாரங்களும் தீர்மானிக்கப்படுகிற இரவு உண்மையில் லைலத்துல் கத்ருடைய இரவுதான் என்று அதிகமான முஃபஸிர்கள் சொல்லுவார்கள். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இனி வரும் ஒவ்வொரு இரவையும் நாம் பயன்படுத்த வேண்டும். அது ஒற்றை இரவுகளாக இருக்கட்டும், இரட்டை இரவுகளாக இருக்கட்டும், ஒற்றை இரவிலே தேடுமாறு நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த ஒற்றை இரவு முந்தலாம் பிந்தலாம் என்ற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் நாம் ஒவ்வொரு இரவிலும் முயற்சிப்பதுதான் எல்லா வகையிலும் பாதுகாப்பானது என்பதை நாம் உணர வேண்டும் சகோதரர்களே. இவற்றோடு கடைசி பத்தில் நாம் சில அமல்களில் ஈடுபட வேண்டும் என்று சொன்னேன். அந்த அமல்களை தொட்டு காட்டினேன், சுருக்கமாக உங்களுக்கு எடுத்து சொன்னேன். குறிப்பாக சிறப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் நிறைவேற்ற வேண்டிய அமல்கள் எவை என்பது தொடர்பிலே இப்போது கலந்துரையாடலாம் நினைக்கிறேன். ஆரம்பமாக ஏனைய நாட்களைப் போலவே லைலத்துல் கத்ருடைய இரவை மையப்படுத்தி அதனை அந்த இரவை நாம் ஹயாத்தாக்கும் வகையிலே கயாமில் ஈடுபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு கயாமுல் லைலில் ஈடுபட முடியுமோ
அவ்வளவுக்கு அவ்வளவு கியாமுல்லையில் ஈடுபட வேண்டும். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் ஊஃபிர் லஹு மா தக்கத்தம மின் தம்பிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. யார் லைலத்துல் கத்ருடைய இரவிலே அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கை காரணமாகவும் நன்மையை நாடியும் நின்று வணங்குகிறாரோ, கியாமுல்லையில் ஈடுபடுகிறாரோ, அவர் செய்த முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. எனவே ஆரம்பமாக லைலத்துல் கத்ருடைய இரவு என்று நாம் கருதும் இரவிலே, இரவுகளிலே, பொதுவாக நான் குறிப்பிட்ட கடைசி 10களிலே, குறிப்பாக கடைசி 10 ஒற்றை நாட்களிலே லைலத்துல் கத்ரை நாடி தேடி நாம் ஆரம்பமாக கியாமுல்லையில் ஈடுபட வேண்டும். ஒரு பக்கம் தராவியாக இருக்கலாம், மறுபக்கம் நாம் நடுநிசிக்கு பிறகு தொழுகின்ற தொழுகைகளாக இருக்கலாம். 2 ரக்காத்துகளாக தொழ முடியும், தொழ வேண்டும். நீண்ட சூறாக்கள் ஓதி, நீண்ட ருக்குகளோடு, நீண்ட சுஜூதுகளோடு நமது தராவிகையும் கியாமையும் தஹஜ்ஜுதையும் அமைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். இது குறிப்பாக லைலத்துல் கத்ர் இரவை மையப்படுத்தி நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல். அதே போல இங்கு நான் ஒரு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். ரமதானிலும் சரி, ரமதானுடைய இறுதி 10லும் சரி, லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்தும் சரி, நாம் கியாமுல்லைல் என்ற இரவு நேர தொழுகையில் தஹஜ்ஜுதில் ஈடுபடுவது போல ரமதானுக்கு பிறகும் இந்த பழக்கத்தை நாம் தொடர்வது எல்லா வகையிலும் நமக்கு பிரயோசனமான ஈருலக நன்மைகளை பெற்றுத்தரும். நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த தஸ்கியத்து நஃப்ஸை பெறுவதற்கும், பெற்ற தஸ்கியாவை தக்க வைத்துக் கொள்வதற்கும், பாதுகாப்பதற்கும் பேருதவியாக அமைவது கியாமுல்லைல், தஹஜ்ஜுத் தொழுகை. உண்மையில் ஒருவர் கியாமுல்லைல் ஈடுபடுகிற போதும் அவருடைய இஹ்லாஸ் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏனென்றால் ஒருவர் இரவிலே மக்கள் தூக்கத்திலே சுகம் கண்டு கொண்டிருக்கிற போது தனித்து எழுந்து உது செய்து அல்லாவின் சன்னிதானத்திலே நின்று தொழுகிறார் என்றால், கண்ணீர் வடிக்கிறார் என்றால், அது அவருடைய இஹ்லாஸை காட்டுகிறது. எனவே கியாமுல்லைல் ஈடுபடுவதற்கு அல்லாஹ் அனைத்து அமல்களிலும் இஹ்லாஸை கொடுப்பார். அதே போல கியாமுல்லைலுடைய நேரம் சிந்தனைக்குரிய நேரம். நமது வாழ்க்கையை பற்றி, வாழ்க்கையின் தத்துவத்தை பற்றி, யதார்த்தத்தை பற்றி, உண்மை நிலையை பற்றி, நமது கபருடைய வாழ்க்கையை பற்றி, நமது மறுமை வாழ்க்கையை பற்றி சிந்திப்பதற்கான சந்தர்ப்பம். நமது அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி சிந்திப்பதற்கான சந்தர்ப்பம். அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆன் சொல்லும் செய்திகளை, வசனங்களை சிந்திப்பதற்கான சந்தர்ப்பம். இந்த நாஷியத்தல் லைலி அஷத்து வத்அன் வ அக்வமு கீலா என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அந்த நடுநிசி நேரத்திலே, நடுநிசிக்கு பின்னரான நேரத்திலே குர்ஆன் ஏற்படுத்துகிற தாக்கம் வேறு எந்த சந்தர்ப்பத்திலும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. யாரெல்லாம் இரவு நேரத்திலே நின்று வணங்குகிறார்களோ அவர்கள் எல்லோரும் பகல் வேளையிலே பிரகாசமான முகங்களோடு இருப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் இருளிலே அல்லாவின் ஒளியில் வாழ்ந்தவர்கள். எனவே அல்லாஹ் அவனது ஒளியை அவர்களுக்கு கொடுக்கிறான். அதன் காரணமாகத்தான் பகல் பொழுதிலே அவருடைய முகங்கள் பிரகாசிக்கின்றன என்று சொல்கிறார்கள் இமாம் அல் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். உண்மையில் ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் சுஜூதுடைய நிலை. அதே போல ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் தான் நடுநிசி நேரம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நினைவு கூர்க்கிற அடியானாக உன்னால் இருக்க முடியும் என்றிருந்தால் நீ அப்படி இருப்பதற்கு முயற்சி செய் என்று சொன்னார்கள். இது ஒரு சஹீஹான ஹதீஸாக நசாயிலும் திருமதியிலும் பதிவாயிருக்கிறது. அதே போல கியாமுல்லைல் தொழுகை பழக்கம் உள்ளவர்கள், கியாமுல்லைல் அமலில் ஈடுபடக்கூடியவர்கள் உடைய பேச்சிலா மிகப்பெரிய தாக்கம் வரும், நடத்தையினால் தாக்கம் வரும். அவர்களுடைய உரைகளாக இருக்கலாம், பயான்களாக இருக்கலாம், விளக்கங்களாக இருக்கலாம், அனைத்திலும் மிகப்பெரிய தாக்கம் இருக்கும். ஏனென்றால் அவர்கள் கியாமுல்லைல் என்ற பாசறையில் உருவானவர்கள். அவர்களுடைய வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு அலாதியான தனியான தாக்கம், இம்பாக்ட் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவற்றோடு கியாமுல்லைலுடைய நேரம் இருக்கிறது, அந்த இரவு நேரம் இருக்கிறது, நடுநிசி நேரம் இருக்கிறது, நடுநிசிக்கு பிந்திய அந்த வேலை இருக்கிறது, அது தௌபாவுடைய நேரம், மக்ஃபிரத்துடைய நேரம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் முதலாம் வானத்துக்கு இறங்கி என்னிடம் கேட்பவர்கள் இருக்கிறார்களா, இதோ நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறார்களா, இதோ அவருடைய பிரார்த்தனைக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கிறேன். என்னிடம் மன்னிப்பு கோருவர்கள் இருக்கிறார்களா, அவருடைய பாவ மன்னிப்பை ஏற்று அவர்களுக்கு மக்ஃபிரத்தை வழங்க நான் தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லும் நேரம் அந்த இரவு நேரம், நடுநிசிக்கு நேரம். எனவே அதனை பொதுவாக எல்லா காலங்களிலும் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக சிறப்பாக ரமதான் காலத்திலும், ரமதானுடைய இறுதி பகுதியிலும், லைலத்துல் கத்ருடைய இரவை நாடி அமல்கள் ஈடுபடுகிற போதும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவற்றோடு கியாமுல்லைலினால் கிடைக்கின்ற நன்மை, விளைவு, சவாப் பற்றி நிறையவே
குர்ஆனும் சுன்னாவும் ஆங்காங்கே குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம். அவற்றை எல்லாம் சொல்வதற்கு இந்த நேரம் இடம் தர மாட்டாது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் செய்யக்கூடிய மற்றொரு முக்கியமான அமல் இருக்கு, அதுதான் துஆ. விருப்பத்தில் பொதுவாகவும் லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் எதிர்பார்த்து இருக்கின்ற போது குறிப்பாகவும் நாம் செய்யக்கூடிய முக்கியமான ஒரு அமல் தான் துஆ. நாம் கேட்க வேண்டிய அனைத்தையும் கேட்பது, கேட்டுக்கொண்டே இருப்பது, எவ்வளவு கேட்க முடியுமோ கேட்பது. அந்த துஆக்கள் கபூல் ஆவதற்கான அரிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ருடைய இரவு. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை ஒருவர் எதிர்பார்த்திருக்கிற நேரத்தில் இந்த நாள் தான், இந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று அவருக்கு தோன்றினால் அவர் என்ன ஓத வேண்டும், எந்த துஆவை கேட்க வேண்டும் என்பதை பற்றி ஒரு வழிகாட்டு கிடைத்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று எனக்கு தெரிந்து விட்டால், நான் அறிந்து விட்டால், எனக்கு பட்டு விட்டால் நான் என்ன சொல்ல வேண்டும்? நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ பாவங்களை மன்னிப்பவன், பாவ மன்னிப்பை விரும்புவன், எனது பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்று இந்த துஆவை ஓதி வாருங்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வழிகாட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் நினைக்கிறேன், இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேரு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அவனுடைய ஆஃபு, அவனுடைய மக்ஃபிரா, அவனுடைய தௌபா. அது கிடைத்து விட்டால் பிரேக் த்ரூ. அதுக்கு பிறகு நாம் நரக விடுதலை பெறுவோம், சூன பாக்கியத்தை பெறுவோம், நிலையான நிரந்தரமான சுகண்டியை, இன்பத்தை, வாழ்க்கையை நாம் பெறுவோம். எனவே அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் முன்னால் அதற்கு நிகராக வேறு எதுவும் இல்லை. அவரது மகஃபிரத் கிடைத்து விட்டால் ரஹமத்து கிடைத்துவிடும். அவனுடைய ரஹமத் கிடைத்து விட்டால் வேறு நாம் அடைவதற்கென்று எதுவும் இந்த குறுகிய கால வாழ்க்கையில் இருக்காது. நிலையான நிரந்தரமான மறுமையிலே அவனுடைய ரஹமத்திலே வாழும் பேற்றை நாம் பெற்றுக்கொள்வோம். ஒரு அறிஞர் சொன்னது போல, யா அல்லாஹ், உன்னை இழந்தவன் எதை அடைந்தான், உன்னை அடைந்தவன் எதை இழந்தான். அல்லாஹ்வை அடைந்து விட்டால் அவனது மகஃபிரத்தை பெற்று விட்டான், அதற்கூட அவனது ரஹமத்தை நாம் அடைந்து விட்டால், அவன் நம்மை ஏற்றுக்கொண்டு விட்டால், கபூல் செய்து விட்டால், உலகத்திலே எதை இழந்தால் என்ன, இழந்தது எது, இழப்பு என்று எதுவும் இருக்காது என்பதுதான் யதார்த்தம். இந்த உண்மையை ஆழமாக நான் நீங்களும் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே புரிய கடமைப்பட்டிருக்கிறோம். இவற்றோடு சகோதரர்களே, எஞ்சியுள்ள நாட்களிலே ரமலானுடைய இறுதி பத்தியிலே குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை தேடும் சந்தர்ப்பங்களிலே நாம் செய்யக்கூடிய மற்றும் ஒரு அடிப்படையான அமல் இருக்கிறது. அதுதான் திலாவத்துல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை ஓதுவது, அதனை அதிகம் 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 ஓதுவது. இங்கே ஒரு கருத்தை நான் சொல்ல வேண்டும். நீங்கள் படிக்கும் மாணவர்கள், உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள், எனவே உங்களுக்கு இந்த கருத்தை நான் அழுத்தமாக இங்கு சொல்ல விரும்புகிறேன். நான் கராத்துல் குர்ஆன் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, திலாவத்துல் குர்ஆன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன். கரா என்றால் வாசித்தல், ஓதுதல் என்பது பொருள். திலாவா என்றால் வாசித்தல், ஓதுதல் என்ற பொருள் அதற்கு இல்லை. ஆனால் அல் குர்ஆனை ஓதுவதற்கு திலாவத்துல் குர்ஆன் என்று நாம் சொல்வோம். திலாவா என்ற அரபு பதத்துக்கு உண்மையான பொருள் ஃபாலோவிங், பின்பற்றுதல், பின்னால் செல்லல், வழிபடுதல், பின்துயர்தல், ஏற்று நடத்தல், வழிகாட்டியாக எடுத்தல் என்பதுதான் திலாவா என்ற வார்த்தைக்கான உண்மையான லிட்டரரி மீனிங். குர்ஆனை ஓதுவதற்கு திலாவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகைக்கு ஸலா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பது போல, ஹஜ் நாம் ஹஜ்ஜுக்கு ஹஜ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பது போல, ஏழை வரிக்கு ஜகாத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பது போல, குர்ஆனை ஓதுவதற்கு திலாவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. திலாவா என்பது வெறுமனே ஓதல் மாத்திரமல்ல. எனவே ஒருவர் குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆன் சொல்லும் செய்திகளை, போதனைகளை புரிய வேண்டும், விளங்க வேண்டும், குர்ஆனுடைய வழிகாட்டின் அடிப்படை அவர் வாழ வேண்டும். அதுதான் திலாவா மூலம் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வகையில் இந்த எஞ்சியுள்ள நாட்களிலே குர்ஆனை ஓதுவோம். கல்பு குளிர, கண் குளிர, இரவெல்லாம் பகலெல்லாம் ஓதுவோம், ஓத வேண்டும். நமது ஆரம்பகால மனிதர்கள், சஹாபாக்கள், தாபியூன்கள், அத்பாவு தாபியன்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு குர்ஆன் பக்கம் கவனத்தை குவிப்பார்கள். ஹதீஸ் துறை அறிஞர்களான இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி, சுஃபியானு தௌரி போன்றவர்கள் கூட முழுக்க முழுக்க குர்ஆனை ஓதுவதிலும் படிப்பதிலும் தான் ஈடுபடுவார்கள்.
ரிவாயத்துல் ஹதீஸை விட்டு விடுவார்கள். இமாம் மாலிக் மிகப்பெரிய முஹத்திஸ் ரமதான் மாதம் வந்துவிட்டால் முழுமையாக குர்ஆனிலே தனது கவனத்தை குவிப்பார்கள். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ரமதான் மாதம் வந்துவிட்டால் 60 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவரிடம் அந்த வளமை இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்களும் அப்படித்தான் ரமதான் மாதம் வந்துவிட்டால் குர்ஆனை அடிக்கடி ஓதி கத்தம் செய்வார்கள். இது பற்றி மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது. இன்றும் கூட அத்தகைய மனிதர்கள் உலகளாவிய ரீதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனோடு அவர்கள் வாழ்வார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதனை பாராயணம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் இது குர்ஆனிய மாதம். ஷஹ்ரு ரமதான் அல்லது உன்சில ஃபீல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இது குர்ஆனிய மாதம். குர்ஆன் இறக்கி வரப்பட்ட மாதம். குர்ஆனுக்காக நாம் விழா எடுக்கும் மாதம். குர்ஆனை கொண்டாடும் மாதம். குர்ஆனை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லும் மாதம். ரமதானை பற்றி வருகிற ஒரு ஆயத்தை சொல்லும், லஅல்லக்கும் தஷ்குரூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்வதற்காகவே அல்லாஹ் இந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏன் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கிறோம்? இருளிலிருந்து நம்மை விடுவித்து நேர்வழிக்கு நம்மை இட்டு சென்ற காரணத்தினால், அதற்காக அல் குர்ஆனை இறக்கி உள்ள காரணத்தினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு தந்த காரணத்தினால், சூனம் சென்று பாதையை காட்டி தந்த காரணத்தினால் தான் அவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் நோன்பு, நோட்டு, சியாம், கயாம் என்று பல்வேறு அமல்களுக்கூடாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி சொல்கிறோம். அடிப்படையாக இருப்பது அல்லாஹ்வுடைய கலாம் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டமை தான். எனவே குர்ஆனுடனான வாழ்வு மிக முக்கியமான. அந்த வகையில் சகோதரர்களே, இந்த எஞ்சுள்ள நாட்களிலே குர்ஆனை ஓத வேண்டும், மேக்சிமம் ஓத வேண்டும். நல்ல நாட்களில், சிறப்பான நாட்களில், சிறப்பான இடங்களில் குர்ஆனை அதிகம் ஓதி முடிப்பதிலே எந்த தவறும் பிழையும் இல்லை. அதே போல குர்ஆனை திருத்தமாக ஓத முயற்சிக்க வேண்டும். அதற்கான பயிற்சியை பெற வேண்டும். அதனை கற்க வேண்டும். வரத்தில் குர்ஆன் தர்த்தீலா. குர்ஆன் நீங்கள் திருத்தமாக ஓதுங்கள் என்று குர்ஆன் சொல்லுது. பிறகு குர்ஆனை தஜ்வீதுடைய சட்டங்களை பேணி ராகமாக ஓத நாம் பழக வேண்டும். மல்லம் யதகன்ன பில் குர்ஆன் ஃபலைஸ மின்னா. யார் அல் குர்ஆனை ராகமாக ஓதவில்லையோ அவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அல் குர்ஆனை ஓத வேண்டும், அதனை திருத்தமாக ஓத வேண்டும், அதனை ராகமாக ஓத வேண்டும். அடுத்ததாக ததப்புல் குர்ஆன், குர்ஆனுடைய வசனங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும், ஆராய வேண்டும், சொல்லும் செய்திகளை விளங்க வேண்டும், கருத்துக்களை புரிய வேண்டும். அப்பலா யததப்பருல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனை பார்க்க மாட்டார்களா, ஆராய மாட்டார்களா? இது சொல்லும் செய்திகளை அவர்கள் சீர்தூக்கி நோக்க மாட்டார்களா? அவருடைய உள்ளங்களிலே தாளிடப்பட்டிருக்கிறதா, பூட்டு போடப்பட்டிருக்கிறான் அல்லாஹ் கண்டிக்கும் தோரணையில் கேட்கிறான். கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் லியதப்பரு ஆயாத்தி வலியதக்கருல் அல்பாப். இந்த முபாரக்கான வேதத்தை எதற்காக இறக்கி இருக்கிறோம்? இதில் உள்ள வசனங்களே, ஆயத்துக்களே அந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, விளங்க வேண்டும் என்பதற்காக, அறிவுள்ளவர்கள் படிப்பினை பெற வேண்டும், நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே மற்றொரு இடத்திலே சொல்கிறான். எனவே குர்ஆனை ஓதுவது போல, திருத்தமாக ஓதுவது போல, ராகமாக ஓதுவது போல, அது சொல்லும் செய்திகளை விளங்குகின்ற கடப்பா நமக்கு இருக்கிறது. நாம் பல மொழிகளை படிக்கிறோம், பல கலைகளை படிக்கிறோம், பல பாடங்களை படிக்கிறோம், பல துறைகளில் பல்வேறு நிபுணத்துவங்களை பெறுகிறோம். நீங்கள் படிக்கிற மாணவன் வகையில் எத்தனை துறைகளை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கலாம் மாத்திரம் நமக்கு புரியாது. அது வெறுமனே ஓதுவோம் கேள்விப்பிள்ளை போல, அவ்வளவுதான். அதுக்கு மேல் குர்ஆனை விளங்குற வேலையெல்லாம் நமக்குள்ள வேலை அல்ல என்று சிந்திப்பது எவ்வளவு அபத்தமானது, பாரதூரமான ஒரு விஷயம் என்பதை நாம் சிந்து பார்க்க வேண்டும். குர்ஆன் நமது நவிகேட்டர், நமது கைட். அந்த குர்ஆனுடைய வழிகாட்டலோடு தான் இந்த பயணத்தில் ஈடுபட வேண்டும். இது சூழல் நோக்கிய பயணம், மறுமை நோக்கிய பயணம், அல்லாஹ்வை நோக்கிய பயணம். குர்ஆனுடைய கைடன்ஸ் இல்லாத நிலையில், வழிகாட்டு இல்லாத நிலையில், அதை சுமக்காத நிலையில் இந்த பயணத்தை நம்மால் தொடர முடியாது. குர்ஆனை விட்டு நாம் விலகி இருப்பதுதான், தூரமாக இருப்பதுதான் நமது எல்லா அழிவுகளுக்கும், எல்லா வகையான நமது அவலங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம். அல்லாஹ்வுடைய கலாமை விட்டு வேறு எங்கு நாம் வழிகாட்டலை பெற முடியும், நேர்வழியை பெற முடியும், போதனைகளை பெற முடியும், அறிவுறுத்தல்களை பெற முடியும்? ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய கலாம், உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காப்பாற்றுகின்ற அல்லாஹ்வுடைய கலாம், அது என்ன சொல்கிறது, எதை சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எனவேதான் குர்ஆனை ஓதுகிற போது தஹ்சீஸ் என்ற ஒரு நிலை இருக்கிறது. குர்ஆனை ஓதுகிற போது, படிக்கிற போது குர்ஆன் என்னை பார்த்து பேசுகிறது, என்னை விடுத்து பேசுகிறது. குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனமும் என்னோடு பேசுகிறது என்ற உணர்வோடு குர்ஆனை நானும் நீங்களும் ஓத கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தகைய உணர்வோடு நாம் ஓதினால் நிச்சயமாக குர்ஆன் மிகப்பெரிய தாக்கத்தை நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தும், சந்தேகம் இல்லாமல். குர்ஆனோடு உயிரோட்டமான ஒரு உறவு வரும். இப்போது குர்ஆனை ஓதுவது சில போது சுமையாக இருக்கும், பாரமாக இருக்கும். ஆனால் குர்ஆனை எப்போது விளங்கி ஓத ஆரம்பிக்கிறோமோ, குர்ஆன் எனக்கு இறக்கி அருளப்பட்டது, என்னோடு பேசுகிறது என்ற உணர்வோடு அதனை ஓத ஆரம்பிக்கிறோமோ, அப்போது நிச்சயமாக குர்ஆன் நமக்கு பேரின்பமாக மாறும். நாம்
சுவையான சாப்பாட்டிலேயா அனுபவிக்கின்ற இன்பத்தை விட மிகப்பெரிய இன்பத்தை அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை ஓதுகிற போது உணர்வோம் என்பது மிகப்பெரிய உண்மை யதார்த்தம். எனவே இந்த ரமலானிலே பொதுவாக எஞ்சியுள்ள 10 நாட்களிலே குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய இரவை மையப்படுத்தி சிறப்பாக அல்லாஹ்வுடைய கலாமான அல் குர்ஆனை நாம் அதிகம் அதிகம் ஓத, திருத்தமாக ஓத, ராகமாக ஓத, அதை விளங்கி ஓத, அது நம்மோடு பேசுகிறது, என்னோடு பேசுகிறது, உணர்வோடு ஓத நாம் முயற்சிக்க வேண்டும். அவற்றோடு குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான். அதாபுடைய ஒரு வசனம் வந்தால் அதனை ஓதி அந்த அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவார்கள். ரஹமத்துடைய ஒரு வசனம் வந்தால், அல்லாஹ்வுடைய ரஹமத்தை குறிப்பிடும் வசனம் வந்தால் உடனடியாக நிறுத்தி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை வேண்டுவார்கள். துஆவுடைய வசனம் வந்தால் உடனடியாக நிறுத்தி குர்ஆன் சொல்லும் அந்த துஆவை ஓதுவார்கள். இந்த ரெஸ்பான்ஸ் குர்ஆனை விளங்கினால் தானே இவ்வாறு நாம் குர்ஆனுக்கு பதில் சொல்லலாம். அதாபுடைய வசனம் எது, ரஹமத்துடைய வசனம் எது, துஆவுடைய வசனம் எது, கபரை பற்றி பேசும் வசனம் எது, மர்மையை பற்றி பேசும் வசனம் எது, மஹ்ஷரை பற்றி பேசும் வசனம் எது, நரகத்தை பற்றி பேசும் வசனம் எது, சொர்க்கத்தை பற்றி பேசும் வசனம் எது, கியாமத்துடைய பயங்கரங்களை பற்றி விளக்கும் வசனங்கள் எவை என்பதை புரிந்தால்தானே அந்த உயிரோட்டமான ரெஸ்பான்ஸை நாம் வழங்கக்கூடியவர். எனவே படிக்கிற மாணவர்கள், படித்த மாணவர்கள், உயர்கல்வியை தொடர்கிற மாணவர்களாக நீங்கள் அனைத்து துறைகளும் படியுங்கள். ஆனால் அடிப்படையாக அல்லாஹ்வுடைய கலாமை படியுங்கள். அதுதான் பேஸ். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக். நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த வசனத்தை இன்னொரு கண்ணோட்டத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், படிப்பீர்கள், நோக்குவீர்கள், அலசுவீர்கள், ஆராய்வீர்கள். நான் எதிர்பார்க்கிறேன். இறுதியாக மற்றும் ஒரு விஷயத்தை சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். சகோதரர்களே, மார்க்கம் என்பது ஒரு பக்கம் அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் நிறைவேற்றுவது, மறுபக்கம் அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு, அடுத்த மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது. அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது போலவே அடுத்த மக்கள் பால் உள்ள கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக சிறப்பாக ரமலானிலே இந்த இறுதிப்பத்திலே அடுத்த மனிதர்கள் பால் உள்ள கடமைகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, அந்த வகையில் செயலாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 2 வகையான கடமைகளையும் பேலன்ஸ் பண்ணுகிற போதுதான் நமது ஈமானிய வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கை. அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளை ஒரு பக்கம் நிறைவேற்ற வேண்டும். தொழுகை, குர்ஆன், திக்ர், அவுராத், நோன்பு, ஹஜ் என்ற வகையிலே நிறைவேற்றக்கூடிய கடமைகள் அவை மாத்திரம் போதுமானதல்ல. அடியாளுக்குள்ள கடமைகள் இருக்கின்றன. பெற்றோருக்குள்ள கடமைகள், கணவனுக்குள்ள கடமைகள், மனைவிக்குள்ள கடமைகள், சகோதரர்களுக்குள்ள கடமைகள், அண்டை ஆளுக்குள்ள கடமைகள், ஊராருக்குள்ள கடமைகள், சுற்றி இருப்பவர்களுக்குள்ள கடமைகள், ஏழைகளுக்குள்ள கடமைகள், அனாதைகள், விதவைகள், அபலைகள் கடமைகள், இன்னும் நிறைய கடமைகள் இருக்கின்றன. இந்த கடமைகள்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு பக்கம் ஹுகூக்குல்லாஹ், மறுபக்கம் ஹுகூக்குல் இபாத். ஒரு பக்கம் தக்வா, மறுபக்கம் இஹ்சான். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன முஹ்சினூன். அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து கொள்வது ஒரு பக்கம், அடுத்த மனிதர்களுக்கு உதவி செய்வது, உபகாரம் செய்வது, நன்மை செய்வது மறுபக்கம். யா அல்லதீன ஆமனு ருக்உ வஸ்ஜுது வஅப்து ரப்பக்கும் வஃபஅலு கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், ருக்கு செய்து சுஜூத் செய்து அல்லாஹ்வுக்கு இபாத் செய்யுங்கள். வஃபஅலுல் கைர், அடுத்த மனிதர்களுக்கு நிறைய நன்மை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதான் வெற்றி பெறுவீர்கள். வெறும் ருக்கு சுஜூத் இபாத் மாத்திரமல்ல, ஃபஅலுல் கைர், அடுத்தவர்களுக்கு அதையும் நன்மை செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு சுபசோபனத்தை வழங்கட்டும், சுவன பாக்கியத்தை கொடுக்கட்டும். யார் அவன்? அவன் எல்லா நன்மைகளுக்கும் திறப்பாக இருப்பான், எல்லா தீமைகளுக்கும் பூட்டாக இருப்பான். மூமின் என்றால் அவர் எல்லா நன்மைகளுக்கும் திறவுகோல், எல்லா தீமைகளுக்கும் பூட்டு. இவர்தான் மூமின். மனிதர்கள் சிறந்தவர் யார்? அடுத்த மனிதர்களுக்கு பிரயோசனமானவர். குறிப்பாக ரமலானிலே இந்த உணர்வு மிகைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ். நபி அவர்களை போல வாரி வாரி வழங்கும், கொடை கொடுக்கும் மற்றொருவர் மனிதர்கள் இருந்ததில்லை. வகான அஜ்வதுமா யகூனு ஃபீ ரமதான். ரமதான் மாதம் வந்துவிட்டால் நபி அவர்கள் அதிகம் அதிகம் வாரி வழங்குவார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். கர்ரைஹில் முர்சலா, வேகமாக வீசும் காற்றை விட அவர்கள் அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். இது ரமதானுக்கே உள்ள ஒரு அமல். என்ன? தர்மம் செய்வது, அடுத்தவர்களுக்கு உதவுவது, அணைப்பது, அரவணைப்பது, கண்ணீரை துடைப்பது மிக முக்கியமான ஒரு அமல். எனவே அல்லாஹ்வுக்குள்ள கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றி கரை சேர முடியாது. அடுத்த மனிதர்கள் பால கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் நீங்கள் சிந்திக்கலாம், உங்களை பெரும்பாலானவர்கள், நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருப்பவர்களிலே மிக பெரும்பாலானவர்கள் படிக்கும் பல்கலைக்கழக மட்டத்தில், கல்லூரி மட்டத்திலே படிக்கிற மாணவ மாணவிகளாக இருப்பீர்கள். இளைஞர்களும் இருப்போம், நான் உட்பட நாம் அனைவரும் இந்த ரமலானிலே எப்படி தர்மம் செய்யலாம் என்று சிந்திக்க முடியும். எப்படி தர்மம் செய்யலாம்?
நமது மார்க்கம் அற்புதமான சகோதரர்களே சகோதரர்கள், மிக மிக அற்புதமானது, நடைமுறை சாத்தியமானது, வெரி பிராக்டிக்கல் மார்க்கம். இந்த தீனுக்கே உரிய தனிப்பெரும் ஒரு சிறப்பு வந்தா அல்வா ஐயா, இது நடைமுறை சாத்தியமான மார்க்கம். தர்மம் என்பது வெறுமனே காசாக பொருட்செல்வமாக அமைய வேண்டும் என்ற தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், முத்தகையங்களுடைய ஐம்பெரும் பண்புகள், தன்மைகளிலே, பண்புகளிலே, தகமைகளிலே ஒன்றாக, நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். நாங்கள் அவர்கள் கொடுத்தவற்றிலிருந்து செலவு செய்வார்கள். அல்லாஹ் தந்தது பொருட்செல்வமா இருக்கலாம், அறிவு செல்வமா இருக்கலாம், மற்றொன்றா இருக்கலாம், இன்னொன்றா இருக்கலாம், ஒரு திறமையா இருக்கலாம், எதுவுமே இல்லையா தபஸ்ஸுமுக ஃபீ வஜி அகைக ஸதகா. இந்த ரமலான் காலத்திலே யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவரை மலர்ந்த முகத்தோடு சந்திப்போம், அவரை பார்த்து சிரிப்போம், அது கூட தர்மம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு மஅரூஃபின் ஸதகா. நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு நன்மையான காரியம் தர்மம் தான். வீட்டிலே தாய்க்கு உதவுகிறோமா, சகோதரனுக்கு உதவுகிறோமா, சகோதரிக்கு உதவுகிறோமா, கணவனுக்கு உதவுகிறோமா, பெற்றோருக்கு உதவுகிறோமா, ரமலான் காலத்திலே ஒரு இஃப்தாருக்கு எமது ஒத்துழைப்பை வழங்குகிறோமா, பள்ளிவாசலிலே போய் நாம் பள்ளிவாசல் பணிகளில் ஈடுபடுகிறோமா, வேலைகளில் ஈடுபடுகிறோமா, ஒரு சிரமதானத்தில் ஈடுபடுகிறோமா, 5 பிள்ளைகளை வைத்து பாடம் கற்பிக்கிறோமா, ஒரு வகுப்பை நடத்துகிறோமா, அனைத்துமே சதக்கா தான், தர்மமயம். குல்லு சுலாமா அலன்னாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ் பிரபலமானது. இந்த ஒவ்வொரு நாள் காலையிலும் உடம்பின் ஒவ்வொரு இந்த மூட்டுக்கும் தர்மம் கொடுக்க வேண்டும், மூட்டுக்கும் தர்மம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் பல விஷயங்களை சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், ஒருவருடைய பயண பொதியை அல்லது பொருளை அவருடைய வாகனத்துக்கு ஏற்றிக் கொடுக்கிறார், அதுவும் தர்மம் என்று சொன்னார்கள். ஒருவருக்கு பாதையை காட்டி கொடுப்பது தர்மம். ஒரு கண் பார்வை அற்றவனுக்கு பாதையை கடக்க உதவுவது தர்மம். ஒருவருடைய வாளியிலே நீரை ஊற்றி கொடுப்பது தர்மம் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தர்மத்துக்கு வரையறை இல்லை, வரம்பு இல்லை. பொருட்செல்வம் மாத்திரம்தான், காட்சி படம் மாத்திரம்தான் தர்மம் செய்வதற்கான ஒரே வழி என்ற பார்வை இஸ்லாமிய பார்வை அல்ல. எனவே எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் விதிவிலக்கு இல்லாமல், ஆண், பெண், இளைஞர், யுவதிகள், மூத்தவர்கள், இளையவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் தர்மம் செய்யலாம். எனவே நாம் கிள்ளி கிள்ளி கொடுக்காமல் அள்ளி அள்ளி கொடுப்போம். குறிப்பாக ரமலான் மாதத்திலே இந்த கடைசி பத்திலே, ஏன்னா இந்த கடைசி பத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலுக்கும் எவ்வளவு மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே அந்த வகையில் மதிப்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உயர்கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிற மாணவர்களே, மாணவிகளே, எஞ்சுள்ள 2 நிமிடங்களிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற செய்தி, நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி, அதே செய்தியை இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். உங்களது துறை நம்பிக்கை ஆரோக்கியமாக இல்லாத நிலையில், ஆன்மீகம் ஆரோக்கியமாக இல்லாத நிலையில், அல்லாஹுடனான உறவு பலீனமாக இருக்கும் நிலையில், நபி வழியை கடைபிடிக்காத நிலையில், சான்றோர் வழியில், நமது முன்னோர் வழியில் நாம் பயணிக்காத நிலையில், நமது வாழ்க்கையில் நாம் அடைகின்ற சோகோல்டு முன்னேற்றங்கள் உண்மையான முன்னேற்றங்களாக இருக்காது, அடைவுகள் உண்மையான அடைவுகளாக இருக்காது, இலக்குகள் உண்மையான இலக்குகளாகவோ, வெற்றிகள் உண்மையான வெற்றிகளாகவோ இருக்காது. நமது ஒவ்வொரு செயற்பாடும் இந்த இம்மையில் நமக்கு பயனளிப்பது போலவே நாளை மறுமையில் இந்த நிலையான நிரந்தரமான உலகில் எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும், பிரயோசனம் தர வேண்டும். அந்த வகையில் தான் ரமலானை நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், எஞ்சுள்ள நாட்களை பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த வகையில் உங்களது இந்த ஏற்பாட்டை நான் பாராட்டுகிறேன், மெச்சுகிறேன். இத்தகைய காத்திரமான பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதற்கான ஊக்கமும், உற்சாகமும், வேகமும், உத்வேகமும், ஆன்ம பலமும், ஆன்மீக பலமும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் உங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று நான் துஆ செய்கிறேன். ஏற்பாட்டாளர்கள் ஒரு பக்கம், பங்கு பற்றக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம், 2 சாராரும் இணைகிற போதே எந்த ஒரு நல்ல பணியும் வெற்றி பெற முடியும். அந்த வகையிலே உங்களது ஒத்துழைப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான நற்கூலியை தந்தருள்வானாக. எஞ்சுள்ள நாட்களை உச்சநிலையில் முழுமையாக பயன்படுத்தும் சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை, மனோ வலிமை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த ரமலானிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியார்கள் கூட்டத்திலே என்னை உங்களை மாக்கல் புரிவானாக. கடைசி பத்திலே அதனுடைய அருள் பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இந்த ரமலான் நமக்கு தந்த ரஹ்மத்தையும் மகஃபிரத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவாக நிரப்பமாக தந்து அருள் புரிவானாக. அனைத்துக்கும் மேலாக நரக விடுதலை பெற்ற நல்லடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாக்கி அருள் புரிவானாக. இந்த உலகத்திலே நாம் சீராக சிறப்பாக வாழ்ந்தது போல நாளை மறுமையிலே
சுவன பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்களாக சுவன இன்பத்தை அனுபவிக்கும் பேற்றை பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அதே போல நம்மை விட்டு பிரிந்த நமது உற்றார் உறவினர்கள், வாழ்க்கை துணைகள், அடங்கலாக நமது பெற்றோர், மற்றோர் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பை வழங்கி அவர்கள் அனைவரையும் சுவன பாக்கியத்தை பெற்ற நல்லடியார்கள் ஆக்கியால் புரிவானாக. அவர்கள் அனைவரோடும் அந்த நிலையான மறுமையிலே ஒன்றாக இணைந்து வாழும் பேற்றை நம் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. ரமலானின் இறுதி 10 நாட்களும் லைலத்துல் கத்ர் இரவும் என்ற தலைப்பில் விசேட சொற்பொழிவொன்றையும் நல்ல பல கருத்துக்களையும் கூறிச் சென்ற மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மௌலவி ஏசி அகார் முகமது நலிமி அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இன்ஷா அல்லாஹ் மீதமுள்ள ரமலானிய நாட்களை அர்த்தமிக்கதாக மாற்ற முயற்சிப்போம் என்று கூறி, இந்நிகழ்வின் ஏற்பாட்டிற்கு உடலாலும் உழைப்பாலும் நேரத்தினாலும் ஏற்பாடு செய்து உதவிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் பிரார்த்தித்தவனாய், இவ்வளவு நேரமும் இச்சொற்பொழிவினை நல்ல முறையில் செவிதாழ்த்துக் கேட்ட நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான், அட்டாளைச்சேனை தேசிய கல்வியற் கல்லூரியின் ஆசிரியர் பயிலுனர் முகமது ஃபாஹிர். அனைத்து இஸ்லாமிய நெஞ்சங்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.